வாடிக்கையாளராகிய நீங்கள் கட்டுமான பொருட்களை வாங்கும் பொழுது அளவீடு செய்து வாங்க வேண்டும். கட்டுமான பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளை 4 யூனிட் என்று சொல்லும்போது அது 4 யூனிட் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அளவீடு செய்து வாங்கும் பொழுது நாம் மறைமுக நஷ்டத்தை தவிர்க்க முடியும். கட்டுமான பொருட்களை அளவீடு செய்யும் போது கன அடிகளில் அளவீடு செய்ய வேண்டும். அதாவது சிஎஃப்டியில் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டும். ஒரு கன அடி அதாவது ஒரு சிஎஃப்டி என்பது 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1 அடி உயரம். இந்த மூன்றையும் நாம் பெருக்கினால் கன அடி அதாவது சிஎஃப்டி என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். கட்டுமான பொருட்களை ஏற்றி வரும் லாரியின் பின்புறம் இருக்கும் லாரியின் பாடியில் 2 வகை உள்ளது. ஒன்று ஸ்கொயர் டைப் பாடி, இரண்டாவது இசட் டைப் பாடி. முதலில் ஸ்கொயர் டைப் பாடியை எவ்வாறு அளவீடு செய்வது என்பதை பார்க்கலாம். ஸ்கொயர் டைப் பாடியில் அளவீடு செய்வது சுலபமாக இருக்கும். நாம் வாங்கக்கூடிய கட்டுமான பொருட்களை சுமந்து வரும் லாரியின் மீது ஏறி நின்று நாம் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை அளந்து அதை பெருக்கினால் நாம் வாங்கக்கூடிய கட்டுமான பொருட்களின் அளவீடு அதாவது மெஷர்மெண்ட் என்ன என்பதை நாம் கண்டறிய முடியும்.